ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆராதனை வேளைக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நாம் யாவரும் இணைந்து சர்வலோகத்தின் அதிபதியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனை, சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை, பரிசுத்தரை நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம். இன்றைக்கும் நாம் பாடுகிற பாடல்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்கட்டும். தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, இந்த ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வானாதி வானங்களும் உமது மகிமையை கொள்ளாதே. நீர் பெரியவர் அப்பா, நீர் உன்னதமானவர் தகப்பனே. எங்களுக்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் குமாரின் வழியாக நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் விண்ணப்பங்களுக்கும் உம்முடைய செவிகள் திறந்திருக்கட்டும் ஐயா. இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஆராதனைக்கு உரியவர். எந்த கனத்துக்கும் எந்த மகிமைக்கும் அவர் ஏற்றவராய் இருக்கிறவர். அவருக்கே சகல துதியும் மகிமையும் உண்டாகட்டும். நாம் எல்லாரும் இணைந்து ஒரு மனமாய் அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆராதிப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய வல்லமை ஒவ்வொரு இடங்களிலும் விளங்கிற்று, ஒவ்வொரு இடத்திலும் விளங்கிற்று, ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் விளங்கிற்று. கானா ஒரு கல்யாணத்தில் அன்றைக்கு தண்ணீரை ரசமாக மாற்றினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒன்றும் இல்லாத நிலைமையிலே, முடிந்து போன நிலைமையிலே இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கானா ஒரு கல்யாணத்தில் செய்த அதே ரசத்தின் சுவையோடு அவர் நமக்கு கொடுக்க போகிறார். அவர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்க போகிறோம். அவர் நம்மை அதிசயங்களை காண பண்ண போகிறவராய் இருக்கிறார். அவர் சொன்னார், என்னுடைய தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லி, அவருடைய தழும்புகளினால் நாம் இன்றைக்கும் சுகமாகிறோம். எல்லாரும் இணைந்து நாம் அவரை துதிப்போமா? இந்த மேலானவரை, இப்படிப்பட்ட செயற்கரிய செயல்களை செய்கிறவரை, பெரிய காரியங்களை செய்கிறவரை, ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரை நாம் ஆராதிப்போம். தேவனே, உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே, உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் போற்றுகிறேன். உங்கரம் வல்லமை அறிந்தோருமை போற்றுவார், துதிப்பார். அல்லேலூயா. உங்கரம் வல்லமை அறிந்தோருமை போற்றுவார், துதிப்பார். அல்லேலூயா. சுத்தமான தண்ணீர் ரசமானதுவே, அச்செயல் செய்தவர் இன்று உன் இரட்சகர். சுத்தமான தண்ணீர் ரசமானதுவே, அச்செயல் செய்தவர் இன்று உன் இரட்சகர். தேவனே, உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே, உம்மை நான் ஆராதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் போற்றுகிறேன். உங்கரம் காயங்கள் கண்டோருமை போற்றுவார், துதிப்பார். அல்லேலூயா. உங்கரம் காயங்கள் கண்டோருமை போற்றுவார், துதிப்பார். அல்லேலூயா. காணக்கூடாதவர் கல்வாரி தோன்றினார், ருசித்தோர் கூறுவார். இயேசுவே ஆண்டவர். காணக்கூடாதவர் கல்வாரி
இயேசுவே ஆண்டவர் தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன் இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன் தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன் இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். உம் கரம் இவ்வேளை உணர்வோருமை போற்றுவார் துதிப்பார் அல்லேலூயா. உம் கரம் இவ்வேளை உணர்வோருமை போற்றுவார் துதிப்பார் அல்லேலூயா. மாறிடும் உலகில் மாறாதவர் நீரே உம்மை அறிந்தவர் கூறுவார் ஸ்தோத்திரம். மாறிடும் உலகில் மாறாதவர் நீரே உம்மை அறிந்தவர் கூறுவார் ஸ்தோத்திரம். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன் இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன் தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன் இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, நிறைய காரியங்கள் நம்மளை இந்த உலகத்தில் வாழும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு பாதையை நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிலும் ஒரு இடுக்கமான வாசலாக இருக்குது. ஒரு குழந்தை பிறந்தா கூட நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு முயற்சி எடுத்து அதில் எவ்வளோ பாடுகளை தாண்டி வர வேண்டியது இருக்குது. ஆனால் நிறைய நம்ம மற்ற ஜனங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லா காரியங்களும் ஈஸியாகவே இருக்கும். எல்லாம் அவங்க சீக்கிரமாக எல்லா வேலை கிடைக்கும், எல்லா காரியங்களும் அவங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் ஒரு ஃபாஸ்ட்டாக அது ப்ரொசீட் ஆகும். ஆனால் நமக்கு எல்லா விஷயத்துலேயும் ஒரு பாடு, ஒரு பிரச்சனை. அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடு, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வார்த்தையை சொல்கிறோம். அது கூட சேர்த்து இன்னொன்று என்ன சொல்கிறோம், மற்றவங்கெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2 லைனை யாராவது இங்கே சொன்னதே கிடையாது அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நம்ம யோசிச்சிருப்போம். இன்றைக்கி நம்ம எதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் அப்படின்னா, அந்த 2வது லைனை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாமே ஈஸியாக நடக்குது, எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான காரியம் எனக்கு தடைப்பட்டு கொண்டு வருது அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் நம்ம யோசிக்கலாம். அதுக்கு எப்படி அதை நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது, எப்படி ஆண்டவர் இடமிருந்து அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய நம்ம இன்றைக்கி கூட ஒரு சங்கீதம் வாசித்தோம் இல்லையா, அதில் வாசிப்போமா? சங்கீதம் 73:3-7 வரைக்கும் வாசிக்கலாம். சங்கீதம் 73:3-7 வரைக்கும். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடக்கண்கள் இல்லை. அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்கிறது. நரர் படும் வருத்தத்தில் அகப்படார்கள். மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. நிறைய ஜனங்களை நம்ம பார்த்தோன்னா அவங்க ஆசைப்பட்டிருக்கவே மாட்டாங்க, அவங்க ஆண்டவர் இடத்துல கேட்டிருக்கவே மாட்டாங்க. ஏன், நம்ம உண்மையான தெய்வமாக அவங்க பின்பற்றாதவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க விரும்புகிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் அவங்களுக்கெல்லாம் கிரியை செய்து கொண்டிருக்கிற நாட்களை நம்ம பார்க்கலாம். அந்த நேரத்தில் நம்மளோட மனசு சில நேரம் ரொம்ப சோர்ந்து போயிடுது. என்ன ஆண்டவரே, நான் உங்களை எவ்வளோ தேடுறேன், உங்களுக்காக நான் என்ன சிறு காரியமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறேனே, ஆனால் எனக்கு இப்படி ஒரு சோர்வு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, இவ்வளோ பாடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம வேதாகமத்தில் நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். நம்ம மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி நம்ம ஒரு கசப்பு, ஒரு சோகம், ஒரு வருத்தம் எல்லாமே நம்ம அடைந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை ஒரு வேலைக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அப்ளை பண்ணி நம்ம அதுக்காக படித்து எக்ஸாம் எழுதி நம்ம ஒரு வேலைக்கு போயிருப்போம். அதே வேலையை ஈஸியாக ஒருத்தன் சுதந்திரித்து கொண்டு வந்திருப்பான். அவனுக்கு எல்லாமே எல்லா காரியங்களும் வாய்க்கும் போது நமக்கு ரொம்ப அது வருத்தமாக இருக்குது. அப்போ அந்த மனுஷன் மேலே ஒரு கசப்பு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரதான் செய்யுது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பொறாமையின் குணம், ஒரு சுபாவம் யாருக்கு வந்துச்சு அப்படின்னா, பிசாசுக்கு தான் வந்துச்சு இல்லையா? நான் வானத்துக்கு ஏறுவேன் அப்படின்னு சொன்னான்.
ஆண்டவர் கூட அவன் வந்து கம்பேரே பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் அதை வந்து அவன் பண்ணான். என்ன ஆண்டவர் மட்டும்தான் அங்கே உட்காரணுமா, நான் உட்காரக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவன் நினச்சான். ஸோ அவன் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு காரியத்தை பண்ணான். அடுத்தது நீங்கள் சொன்ன கரெக்ட் ஆன்சர் தான், அது வந்து காயின் தான். ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் செய்யலை, என்னோட காணிக்கையை மட்டும் அவர் அங்கீகரிக்கலையே அப்படின்னு சொல்லி இந்த காயின் வந்து யோசித்ததை நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்திலே வந்து ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தை யார்? காயின் தான், அப்படி தானே? இப்போ அக்காவை எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அவங்க அதை எவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க, அப்படி தானே? ரொம்ப வந்து அதை பெட் பண்ணுவாங்க, அதை ரொம்ப செல்லமாக வச்சுப்பாங்க. அடுத்த குழந்தைக்கு கொஞ்சம் அது கம்மியாகும், ஏன்னா இதில் எல்லாத்தையும் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால புதுசாக ஒரு சட்டை வாங்குறதுமே வந்து அவங்களுக்கு பழசாக தான் இருக்கும். இப்போ வந்து அவங்க பார்த்து செய்கிற விஷயம் அப்போ வந்து அது கொஞ்சம் வந்து ஓல்டாயிரும். அப்போ இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் ஃபஸ்ட்டு பிறந்திருக்கான். அப்போ அந்த மனுஷனை அவங்க வந்து எவ்வளோ வந்து ரொம்ப பார்த்து வளர்த்துருப்பாங்க இல்லை? அந்த சட்டை செய்கிறதா இருக்கட்டும், அவனுக்கு செய்கிற எல்லா காரியங்களும் வந்து அந்த ஆதாம் ஏவாள் வந்து எல்லாமே பார்த்து செஞ்சுருப்பாங்க. அப்படி அவனை வந்து வளர்த்து வரும்போது ஒரு நாள் ஆண்டவர் அவனை அங்கீகரிக்கலை. அப்போ கஷ்டமாக இருக்கும் தானே? இவ்வளோ நாள் நம்மளை எல்லா உலகத்தில் இருக்க எல்லாரும் நம்மளை ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க, திடீர்னு ஆண்டவர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அப்போ அவனோட கோபம் வந்து நியாயமானது தான் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். அப்போ அவனுக்கு வந்து என்ன ஆண்டவர் என்னோட காணிக்கையை அங்கீகரிக்காமல் இருக்கவே மாட்டார்னு நினச்சேன், இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு கோபம் வந்துச்சு. அப்போ அதில் அவனுக்கு என்ன நடந்துச்சு? ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 4:5. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. உடனே அவனுக்கு ஒரு எரிச்சல் வந்துருச்சு, ஒரு கசப்பு, ஒரு வருத்தம் வந்து அது எரிச்சலாக வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து அது எரிச்சலாக மாறிடுச்சு. அவனோட ஃபேஸே வந்து மாறி அப்படி ஒரு எரிச்சலில் வந்து அவன் இருக்கான். அப்போ ஆண்டவர் பாருங்களேன், எவ்வளோ ஒரு மனதுருக்கமான ஆண்டவர். அவன்கிட்ட போய் ஏன் உன் முகநாடி வேறுபட்டதுன்னு வேற கேட்குறாரு. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதில் 8வது வசனத்தில் வாசித்தோன்னா, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். அப்போ ஒரு சின்ன விஷயம், அவன் நேராக ஆண்டவர்கிட்ட இப்போ கேட்டிருக்கலாம் இல்லையா? ஆண்டவரே, என்கிட்ட என்ன நீங்கள் குற்றத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? ஒருவேளை நான் பாவியாக இருக்கேனா? என்னை வந்து திரும்ப நீங்கள் அங்கீகரித்து கொள்ளுங்க. அடுத்தது ஒரு வயலில் போய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆண்டவரே, இதை நீங்கள் அங்கீகரிங்க, என்னை எப்படியாவது நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஒரு மனநிலைமைக்கு அவன் போகலை. அவன் வந்து எல்லாமே நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பித்தான். முகநாடி வேறுபட்டது, அது ஒரு கொலை செய்கிற அளவுக்கு அவனை தள்ளிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன் அவன் கொலை செய்தான் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் இதில் இருக்குது, பார்க்கலாமா? 1 யோவான் 3:12. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமா இருந்ததின் நிமித்தம் தானே. இந்த காரியம் வந்து ஆண்டவர் அப்போ சொல்லலை. ஆண்டவர் வந்து இங்கே பாரு, நீ வந்து உன்னோட கிரியையெல்லாம் தப்பாக இருக்குது, நீ அதை சரி பண்ணிட்டு வா அப்படின்லாம் சொல்லலை. ஆனால் அவன் போய் வந்து ஒரு விஷயம்லாம் ஆண்டவர் இடத்துல போய் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே, என்னோட கிரியையில் நீங்கள் எதை நீங்கள் கண்டு என்னைய அங்கீகரிக்காமல் விட்டீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கலாம். அப்போ இதில் தான் அந்த ஆன்சர் இருக்குது. அவனோட கிரியைகள் பொல்லாதவைகளாக இருந்துச்சு, அவனோட சகோதரரோட கிரியைகள் நீதி உள்ளவைகளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம், நான் நீதி உள்ளவளாக தான் இருக்கேன், அவங்களாக தான் பொல்லாதவர்களாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நன்மைகளாக நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பின்வரும் காரியங்களை நம்ம வந்து பார்க்கலாம். சரி, அடுத்தது நம்ம 2 பேரை பார்க்குறோம். அவங்க யார் அப்படின்னா சவுலும் தாவீதும். போன வாரம் நீங்கள் எல்லாமே அதெல்லாம் குறித்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துட்டீங்க. இந்த சவுல் வந்து எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தான்? அவன் வந்து ரொம்ப சௌந்தரியமுள்ள மனுஷனாக இருந்தான், எல்லாரோட வந்து ஹைட்டாக இருந்தானா. ஆண்டவர் அவனை வந்து தெரிந்து கொண்டார். அவன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக ரொம்ப அழகான ஒரு ராஜாவாக இருந்தான். அதனால இஸ்ரவேலோட முதல் ராஜா சவுல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த சவுல் வந்து எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருந்தான். அவன் வந்து நான் ராஜாவாகணும் அப்படிலாம் ஆசைப்படாத ஒரு தாழ்மையுள்ள மனுஷன். பென்யமீன் கோத்திரத்தில் நான் வந்து எவ்வளோ ஒரு சிறிய குடும்பம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு தாழ்மையுள்ள மனுஷனாக தான் இந்த சவுல் இருந்தான். ஆனால் எது அவனை வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு வந்துச்சு அவனோட வாழ்க்கையில் அப்படின்னா தாவீது. என்னைக்கு தாவீது வந்து அந்த கோலியாத்தை முறியடிச்சு எல்லா ஸ்திரீகளும் என்ன பாடினாங்க? கொன்றதா சவுல் கொன்றது 1000,
தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடின உடனே இந்த சவுலுக்கு வந்து அவனோட கசப்பு வெளியே வர ஆரம்பிச்சிட்டு, சார் என்ன இவ்வளோ நாள் எல்லாரும் ஜனங்கள் என்ன ராஜா வாழ்கன்னு சொன்னாங்க, ஆண்டவரே என்னை தேர்ந்தெடுத்தார் இல்லையா, கழுத பின்னாடி போயிட்டு இருந்த என்னையா ஆண்டவர் என் பின்னாடி வந்து என்னைய தேர்ந்தெடுத்தார், ஆனால் இன்னைக்கு இப்படி இந்த பையன் வந்து இப்படி எல்லாத்தையும் எல்லா கணத்தையும் வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லி இந்த சவுலுக்கு ஒரு கசப்பு வந்துச்சு. இது போல தான் நமக்கு அப்புறம் ஜூனியராக சேர்ந்தவங்க நம்மளை விட நல்லா வேலை செய்யலாம், இல்லை நமக்கு அப்புறம் எல்லாம் செஞ்சு கொஞ்சம் வருஷம் கழித்து படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு நமக்கு முன்னாடியே வேலை கிடச்சி பயங்கரமாக நம்மளை விட சம்பாதிச்சு கொண்டு இருப்பாங்க. இந்த மாதிரி காரியங்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு கசப்பான ஒரு இது ஏற்படுது. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம போய் என்ன சொல்கிறோம், ஆண்டவரே நீர் என்னை மறந்து விட்டீர், நீங்கள் என்னை கைவிட்டுட்டீங்க, அவனுக்கு நீங்கள் எவ்வளோ இறக்கம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் பார்க்கலாம். ஸோ இந்த சவுலோட இந்த கசப்புக்கு காரணமாக இருந்தது என்னது அப்படின்னா தாவீதோட வெற்றியாக இருந்துச்சு. அப்போது நம்ம வந்து எப்போவுமே ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடும்போது எதை பார்த்துட்டு ஓடணும் அப்படின்னா முன்னாடி இருக்க அந்த கிஃப்ட்டை தான் பார்த்துட்டு ஓடணும். பக்கத்தில் இருக்கவே நம்மளோட முந்தி போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா நம்மளால் அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ உங்களுக்கு சில நேரம் அப்படி தோணும், என்ன ஆண்டவரே இதே ஊரில் நான் இத்தனை வருஷம் இருக்கேன், இதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் வந்து இந்த ஊரில் குடியேறினாங்க, வீடு கட்டினாங்க, எல்லாவற்றிலும் நன்மையாக அவங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது, எனக்கு அப்படி நடக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு சோர்வு வரும்போது இந்த காரியத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத. அடுத்தது இன்னும் நிறைய பேர் சொல்லலாம், நிறைய பேர் வந்து பொறாமப்பட்டாங்க. யோசேப்போட சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, பொறாமப்பட்டாங்க. அவங்க அப்பா வந்து ரொம்ப தம்பி மேலே அன்பாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பொறாமப்பட்டாங்க. அதனால் அவனை பிடிச்சி குழியில் தள்ளாங்க. ஆனால் இவங்க எல்லாரையுமே பாருங்களேன், எல்லாரும் வந்து அந்த யாரை பற்றி அவங்க நினைக்கிறாங்களோ அவங்கள பிடிச்சி கொண்டுடுறாங்க, அவங்கள பிடிச்சி குழியில் தூக்கி போட்டுடுறாங்க. இல்லை இன்றைக்கும் அப்படி தான் இந்த ஸ்கூல் காலேஜஸ்லலாம் நடக்கும். இப்போ ஒரு பையன் ரொம்ப நல்லா படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையன் நல்ல மார்க் எடுத்துருவான் அப்படின்னோடனே என்ன பண்ணுவாங்க, பசங்கள்லாம் சேர்ந்து அவனோட நோட்டை எக்ஸாமுக்கு முந்தின நாள் ஒழிச்சு வச்சுருவாங்க, நீ படிக்காத, அப்போ அவன் நல்லா படிக்கலைன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படி அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த காலகட்டத்தில். அது மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டிருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு வேளை கல்யாணம் பண்ணலை, அவங்க வீட்டில் ஒத்துக்கலை அப்படின்னா என்ன பண்ணிடுறாங்க, நீ அப்போ யாரையுமே கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை தூக்கி கொலை பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பாவம் வந்து நம்மளோட உலகத்தில் ரொம்ப ஈஸியாக நடக்குது. ஆனால் அதில் எல்லாற்றிலும் பார்த்தா நம்ம யார் மேலே ஒரு கசப்பாக இருக்கோ அவங்கள பிடிச்சி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ ஆனால் நம்ம வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனால நம்ம வந்து சரி ஆண்டவரே நீர் எனக்கு தர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து பேசிவாக இருக்கோம். அந்த ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வரைக்கும் நம்ம பொறுமையோடு காத்திருந்து, ஆனால் கண்டிப்பாக அதை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். நிறைய பேரை சொல்லலாம், பொறாமையினால் பிரதான ஆசாரியர்கள் கூட என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொலை செய்தாங்களாம். அங்கேயும் ஒரு கொலை தான் நடக்குது. எப்படி பிரதான ஆசாரியர்கள் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவங்களாம் வந்து சர்ச்சில் உள்ள ஹை ப்ரீஸ்ட். இந்த மாதிரி சபையில் அப்போ எல்லாருமே வர முடியாது, அவங்க மட்டும்தான் வந்து ஸ்டேஜில் நிற்கணும். அதுவும் குறிப்பாக பெண்கள் அந்த சமயத்தில் வரவே கூடாது, உள்ளே வந்து காலடி எடுத்து வைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய டிக்னிட்டி இருந்துச்சு. அவங்களோட ட்ரெஸ்ஸில் அந்த 12 அந்த நவரத்தின கற்கள், அந்த கற்கள் வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸில் இருந்துச்சு. அப்புறம் இந்த கீழே உள்ள அந்த குஞ்சம்லாம் வந்து கோல்டில் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தங்கத்தினால ஆன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்க. பயங்கர ஒரு மதிப்பான ஒரு விஷயந்தான் இந்த பிரதான ஆசாரியர். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தட்ட எல்லாரும் ஜனங்கள்லாம் வருவாங்க, வந்து ஏதாவது காரியத்தை குறித்து சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், இதுக்காக ஒரு கெடாவை நான் வந்து பலி செலுத்த போகிறேன், பாவ நிவாரண பலி செலுத்துகிறேன், குற்ற நிவாரண பலி செலுத்துகிறேன் அப்படின்னே இவர் அப்படி இருந்து ஒரு தூபம் காட்டி எல்லா பலிகளெல்லாம் செலுத்தி காணிக்கையை வாங்குவார். இந்த மாதிரி பெரிய ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இந்த பிரதான ஆசிரியர் இருந்தார். அந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் நிறையா மக்களை வந்து உபதேசம் பண்ணார், சுகமாக்கினார். இதெல்லாம் பார்த்தோன்னே ஜனங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் வந்து ஐயோ என்ன ஜனங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறாங்க, இல்லை இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி தான் வந்து ஏசப்பாவை வந்து கொலை பண்ணுறதுக்கு அவங்க வந்து திட்டம் திட்டி எல்லாம் பண்ணாங்க.
இன்றைக்கி கூட வந்து இஸ்ரேல் தேசத்தில் அந்த யூதர்கள்லாம் இருக்காங்கல்ல, ஜூவிஷ் பீப்புள். அந்த ஜூவிஷ் பீப்புள்கிட்ட போய் யாரையாவது கூப்பிட்டு நீங்கள் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்னா யார், ஏசு கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது, யாருன்னே தெரியாது. அப்படி வந்து இந்த பிரதான ஆசாரியர்கள் அதை மூட வந்து பார்த்தாங்க, எப்படி ஆண்டவரை பற்றி யாருக்குமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அப்புறம் நம்ம ஊர்லேருந்து அப்புறம் யூஎஸ் அது மாதிரி எல்லா கண்ட்ரிலேருந்து யூதர்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணுறாங்க. அதே ஏசு கிறிஸ்து, அவங்களோட ஒரு வம்சத்தில் உள்ள ஏசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வந்து அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டிய காலங்கள் ஆகிவிட்டது. ஸோ இந்த மாதிரி பொறாமைனால் இந்த பிரதான ஆசாரியர்கள் வந்து அவரை கொலை செய்தார்கள் அப்படின்னு பார்க்கலாம். இன்னும் இதே காரியம் வந்து இப்போவும் உலகத்தில் நடக்குதா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இப்போவும் நடக்குது. ஒரு ஊழியம் வளர்ந்து வருகிறது அப்படின்னா அதுக்கும் எதிராக எவ்வளோ திட்டங்கள் தீட்டப்படுகிறது, அது பிசாசினால் உண்டாக்கப்படுகிறது. எப்படி அந்த ஊழியம் வந்து வளர்ந்துடலாம், அது வந்து வளரக்கூடாது, அவங்கள ஆண்டவர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து எவ்வளோ ஆண்டவரோட ஜனங்கள் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக செயல்படுறோமோ அதை விட பல மடங்கு பிசாசு வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். ஊழியத்தை வந்து தடை பண்ணணும், ஒரு சின்ன ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போனால் கூட அவ்வளோ வந்து ஒரு தடையை கொண்டு வந்து அந்த மாதிரி காரியங்களை பிசாசு ஏற்படுத்தி கொண்டு வருகிறான். இதுக்காக வந்து நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணணும். சரி, அதே மாதிரி சில நேரங்களில் நமக்கு இப்படி தோணும், நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்கோம், அவன் ஒரு வேலையும் செய்யாமல் காசு சம்பாதிச்சிட்டு இருக்கான், நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான், நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 10,000 ரூபா தான் என்னால் சம்பாதிக்க முடியுது அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி யார் சொன்னால், லூக்கா 10வது அதிகாரம் 40லேருந்து வாசித்தோன்னா உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்ச சம்பவம், மார்த்தாள் மரியாள் குறித்து நம்ம பார்க்கலாம். லூக்கா 10வது அதிகாரத்தில் அதில் பார்த்தோன்னா அப்படி தான், ஆண்டவரே நான் எல்லா காரியத்துலேயும் நான் செஞ்சிட்ருக்கேன், என்னோடய வேலையெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கேன், ஆனால் இந்த மரியாள் வந்து எதுக்குமே வந்து எந்த வேலையும் செய்யாமல் இங்கே உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி இந்த மார்த்தாள் சொல்லும்போது தான் ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா 10:42 வாசிக்கலாமா? தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்பதால் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த வசனம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சது. எதா அவள் தெரிந்தெடுத்தா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சும்மா உட்காந்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி இந்த மார்த்தாள் வந்து நினச்சா, ஆனால் அவள் எதை சூஸ் பண்ணா, அவள் ஆண்டவரை வந்து சூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது மாதிரி பொறாமை, கசப்பு, கோபம், எரிச்சல், வருத்தம், சில நேரம் நம்ம ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிருவோம். ஐயோ எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, வேலை கிடைக்கல, நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட வயசில் இருக்கவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய வேலை பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர வருத்தத்தில் நம்ம வந்து அப்படி சோர்ந்து போயிடுறோம். ஆண்டவரை தேடுறதுலேருந்து நம்ம வந்து பின்வாங்கி போயிடுறோம். ஆண்டவர் எனக்கு கொடுக்கல, அதனால் நான் இனிமேல் சர்ச்சுக்கு போக மாட்டேன், ஆண்டவர் எனக்கு இது செய்யலை, அதனால் நான் வந்து இனிமேல் வேதத்தை வாசிக்க மாட்டேன் அப்படி சொல்லி சில நேரத்தில் நம்ம சோர்வு வந்துடுது. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி உங்களை நீங்கள் திரும்ப கொண்டு வாங்க. ஏதோ ஒரு யூடியூப்பில் ஒரு மெசேஜ் கேட்கலாம், ஒரு பாட்டு கேட்கலாம், ஒரு சின்ன பாடல் உங்களை திரும்ப கொண்டு வர வைக்கும். ஒரு பெர்க்மான்ஸோட பாட்டு சும்மா கேட்டால் கூட அது நம்மளை அப்படியே தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். என்ன செஞ்சுட்டு இருக்க, நீ என்ன தூங்கிட்டு இருக்கியா, எலும்பு போய் ஊழியத்தை செய்ய அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் நம்ம கூட பேசும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த காரியத்தை நீங்கள் செஞ்சு எப்படியாகிலும் ஆண்டவர்கிட்ட வந்துடணும். அதுதான் நம்மளோட அல்டிமேட் கோலாக இருக்கணும். இன்னும் நிறைய வசனம் இதிலேருந்து நம்ம பார்க்கலாம். யோபு 5:2 சொல்லுகிறது, கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும் அப்படின்னு சொல்லுது. சங்கீதம் 37:1 சொல்லுகிறது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே அப்படின்னு சொல்லி. இது ரொம்ப கஷ்டமான காரியம் ஃபாலோ பண்ணுறது. வசனம் இருக்குது, ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் ஆண்டவரே எனக்கு பலன் தாருங்க, அவங்களுக்கு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு செய்வது எவ்வளோ ஒரு ஈஸியான காரியம், ஆண்டவரே எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். பொறாமையும் எலும்புருக்கி அப்படின்னு வசனம் சொல்லுது. கொடுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. இந்த வசனம் பாருங்களேன், நீதிமொழிகள் 23:17. நீதிமொழிகள் 23:17, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. அப்போ என்ன அர்த்தம்? பாவிகள் நம்மளை விட ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க, ஆனால் நீ வந்து பொறாமை கொள்ள உன்னோட மனதுக்கு நீ இடம் கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ பாவிகள் நல்லா வாழ்ந்து சுகித்திருக்க தான் செய்கிறாங்க, ஆனால் நீ வந்து அவங்க மேலே பொறாமை கொள்ளாத, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீதிமொழிகள் 24:19 அதே தான். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாதே, துன்மார்க்கர் மேல்
பொறாமை கொள்ளாதே. அவன் துன்மார்க்கன் என்று ஆண்டவருக்கே தெரியும். ஆனால் அவனுக்கு உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து இந்த பூமியில் அவனுக்கு வந்துட்டே இருக்குது. ஆனால் ஒரு நாள் மறுமையில் இருக்கும்போது நம்ம வந்து அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருப்போம். நமக்கு பெரிய பெரிய மேன்ஷன்ஸ் இருக்கும், நிறைய நம்ம ஆசைப்படுறது எல்லாமே வந்து அந்த மறுமையான வாழ்க்கையில் நமக்கு இருக்கும். ஒரு பெரிய ஊழியக்காரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கேத்ரின் குல்மன் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரங்க. லண்டன், USA இந்த பட்டணத்தை வந்து இந்த 1980s பயங்கரமாக அசைச்சவங்க. ஆண்டவரோட வந்து அப்படியே ஒரு 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 எப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவாங்களோ அந்த மாதிரி வந்து அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த சம்பவம் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பயங்கரமாக ஊழியம் செஞ்சாங்க. யாரையாவது டக்குன்னு ஸ்டேஜில் கூப்பிட்டு அவங்களுக்காக ஜோம் பண்ணுவாங்க. முடமான கால்கள் உடனடியாக நடந்து அவங்க போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் கண்ணு தெரியாதவங்க பார்வை அடைஞ்சாங்க. இந்த மாதிரி பயங்கரமாக வந்து உலகத்தை அசைச்சாங்க. அவங்க மீட்டிங்கில் வந்து ரட்சிக்கப்பட்டு பயங்கரமாக ஊழியம் செய்கிறவர் தான் பெனி ஹின் அப்படிங்கிற அந்த பெரிய ஊழியக்காரர். ஸோ இந்த கேத்ரின் குல்மன் வந்து எல்லாட்டையும் வந்து கடைசியில் சொல்லியிருந்தாங்களாம், என்னோட பரியலில் வந்து ரோஸ் பூவை தான் யூஸ் பண்ணோம், நீங்கள் இந்த மல்லிப்பூ பிச்சிப்பூ அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து ஃபுல்லாக ரோஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் நான் வந்து இறந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். இவங்க வந்து சின்ன நர்ஸுங்கிறனால இவங்க வந்து சொல்ல முடியாது, அவங்க இறந்துட்டாங்கன்னு இவங்க டிக்ளேர் பண்ண முடியாது. உடனே டக்குன்னு அந்த ஒரு ஹெட் நர்ஸுக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி கேத்ரின் குல்மன் வந்து இறந்துட்டாங்க, ஸ்ட்ரெயிட் லைன் காட்டுது அப்படின்னு. அவங்க பயந்துட்டாங்க, என்ன இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறா, அவங்க எவ்வளோ பெரிய ஆள், இப்படி அசால்ட்டாக இவ சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுவுமே பண்ணாத, நான் வந்துட்டுருக்கேன், நான் வந்து ரோடுக்கு தாண்டி வேறு பில்டிங்கில் அவங்களோட ஹாஸ்பிட்டல் 2 சைட்லேயும் இருக்குது, அப்போ ரோடு தாண்டி அந்த சைடு இருக்கேன், நான் அங்கேருந்து வந்துட்டுருக்கேன், நீ எதுவுமே பண்ணாமல் அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அம்மா அங்கேருந்து அந்த பில்டிங்கில் இறங்கி ஒரு டனல் வழியாக வர்றாங்களாம். வந்தால் அவ்வளோ ரோஸ் ஸ்மெல்லாம், ரோஸோட மனம் அப்படியே அடிக்குதான். ஆனால் யார் இந்த ராத்திரியில் ரோஸ் பூவை கொண்டு வந்து வச்சா அப்படின்னு அந்த நர்ஸ் யோசிச்சிட்டே வர்றாங்களாம். இங்கே என்னென்னா இந்த ரூமில் அவ்வளோ ஒரு அந்த ரோஸோட மனம் வந்துகிட்டே இருக்கான். இந்த குட்டி நர்ஸுக்கு என்ன யாரோ ரோஸ் ஏதோ எடுத்துகிட்டு வராங்க போல் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் வந்தோடனே இந்த குட்டி நர்ஸுக்கு பயம். ஐயோ, பெரிய நர்ஸ் வந்தோடனே என்ன கேட்பாங்க, முதல்ல எத்தனை மணிக்கு உயிர் போச்சுன்னு கேட்பாங்க. இவங்க எழுதி வைக்கல. ஐயோ எழுதி வைக்கலையே, சரி 10:10க்கும் 10:15க்கும் இடையில ஏதோ ஒரு நேரத்தில் தான் அவங்க இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 10:13 அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து கேட்பாங்க, அப்போ என்ன பண்ணுறது, 10:13 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷனில் எழுதிட்டாங்க. எழுதி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க, பெரிய நர்ஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெரிய நர்ஸ் அங்கேருந்தே வராங்களாம். என்ன நீ உனக்கு தெரியாதா, இந்த ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி பூவே கொண்டு வரக்கூடாது, இதில் நீ ரோஸ் பூ வேற கொண்டு வரியா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே வராங்களாம். அப்படின்னே இவங்க, ஐயோ நான் ரோஸ் பூலாம் கொண்டே வரல, அது ஸ்மெல் ரொம்ப நேரமாக அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த இடம் முழுவதும் ரோஸ் பூவால் வந்து அப்படி ஒரு மனமாக. அப்புறம் அந்த பெரிய நர்ஸ் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஆமாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணாங்களாம். அப்போ தான் வந்து அடுத்த நாள் என்னாச்சு, அடுத்த செட் ஆஃப் நர்ஸ் டியூட்டிக்கு வரும்போது அவங்களாம் சொன்னாங்களாம், இல்லை கேத்ரின் குல்மன் அவங்களோட பரியலில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ரோஸ் மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவரே அந்த நேரத்தில் இறங்கி வந்து அவங்கள வரவேற்று கூப்பிட்டு போயிருக்காரு. அப்போ அவங்களோட சின்ன ஆசையை ஆண்டவர் அன்னைக்கு நிறைவேற்றி வச்சார். உண்மையாகவே அந்த இடம் ஃபுல்லாக ரோஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த நர்ஸ்லாம் வந்து, என்ன நீ கேத்ரின் குல்மன் இறக்கும் போது பக்கத்தில் நீ நிற்கலையா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டிருப்பாங்க. உடனே இல்லையே அப்படின்னோடனே திடீர்னு ஒரு வேகமாக போய் ஒரு நோட் எடுத்துகிட்டு வந்தாங்களாம். அந்த நோட்டில் பார்த்தா அவங்களே அவங்களோட இறப்பை முன்குறித்து எழுதி வச்சுருந்தாங்களாம். அவங்களோட இறப்பை இந்த தேதியில் நைட்டு 10:13 அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருந்தாங்களாம். எவ்வளோ பெரிய ஒரு கிருபை இல்லையா? அப்போ தான் இந்த நர்ஸ் பார்த்து பயந்துட்டாங்களாம். அதை பார்த்து என்ன இப்படி எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் வந்து நம்ம ஒரு வேளை நினைக்கலாம், இந்த உலகத்தில் அவன் வந்து இப்படி வாழ்ந்திருக்கானே, அவனுக்கு எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி. நான் நினைக்கிறேன் உண்மையாகவே கேத்ரின் குல்மன் பரலோகத்துக்கு போகும்போது ஃபுல்லாக வந்து ரோஸ் தான் இருந்திருக்கும். அப்படியே அந்த பாதையில் தான் அவங்க நடந்து போயிருப்பாங்க. அவங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ எல்லா காரியங்களும் வந்து பரலோகத்தில் இருந்திருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு வேளை ஏதோ நம்ம வந்து இந்த ஆசை இன்னும் நிறைவேறவே இல்லையே, எனக்கு இது சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை அப்படிலாம் நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து பரலோகத்தில் நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். இன்னொரு ஒரு 2 பேர், நிறைய பேரை வந்து நம்ம பார்த்தோம்ல, மார்த்தாள் மரியாளா இருக்கலாம், காயின் ஆபேலை பற்றி பார்த்தோம்.
அடுத்த ஒரு 2 பேரை பற்றி பார்க்க போகிறோம். அது யார் அப்படின்னா ஏசா, யாக்கோபு. யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது, அப்படி தானே? ஆனால் எனக்கு வந்து எப்போவுமே ஏசாவை வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா ஆதியாகமம் 27:34 வாசிக்கலாமா? ஆதியாகமம் 27:34. ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அவனுக்கு தெரியும் ஏமாற்றிட்டு போயிட்டான், இன்னமும் ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு வந்து ரொம்ப மனசில் ஒரு கசப்பு, கஷ்டம், ஒரு கவலை எல்லாமே வந்துருச்சு. ஆனால் வந்து அப்படியே இருங்க, நான் அவனை போய் உடனே வந்து கொண்டுட்டு வந்து அடுத்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு அவன் சொல்லலை. அங்கே இருந்து என் தகப்பனே, என்னையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சினான். அவன் வந்து அழுதான். ஆனால் அடுத்தது கூட அவன் வந்து என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அதே அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான் அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம். அப்போ இவன் தான் வந்து என்ன பண்ணுறான், என்னையும் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி நின்று ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனான். அதுக்கப்புறம் போய் அவன் வந்து கொலை செய்கிறதான் யோசித்தான். ஆனால் வந்து அந்த இந்த நேரத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை எப்படியாவது வாங்கிடணும், இதை விட்டால் நமக்கு சரியான டைம் கிடைக்காதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் அவன் நின்று வாங்கினான். அதனால என்ன ஆச்சு, அவனுக்கு வந்து அப்படி ஆசீர்வாதம்லாம் வந்துச்சா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா ஆதியாகமம் 33வது அதிகாரத்தில் பார்த்தா இந்த யாக்கோபு என்ன பண்ணுவான், திரும்ப எல்லாத்தையும் சேர்த்துட்டு வரும்போது பயப்படுவான். ஐயோ, எங்கள் அண்ணன் வந்து என்னை கொன்னுருவான் அப்படி சொல்லி இவன் வந்து நிறையா முன்னாடி கிஃப்டெல்லாம் அனுப்புவான். நிறைய ஆடு மாடுகள் வரும், பின்னாடி கொஞ்சம் மந்தைகள் வரும், அப்படி நிறைய கிஃப்ட் அனுப்பி அவனோட மனசை கூல் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லி வந்து இவன் எல்லாத்தையும் ரெடியாக லைனில் நிப்பாட்டி வச்சுருப்பான். அப்போ அந்த ஒவ்வொரு ஆடு மாடுகள் எல்லாம் வரும்போது இதெல்லாம் என்னத்திற்கு அப்படின்னு சொல்லி ஏசா கேட்பான். உடனே உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்லுவான். உடனே அதுக்கு ஏசா வந்து என்ன சொல்கிறான், ஆதியாகமம் 33:9 வாசித்தோன்னா, அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு அவ்வளோ இருக்குது. யாக்கோபே வந்து பயங்கரமாக ஆசீர்வதிச்சு அவன் நிறைய ஒரு ஆடு மாடுகளோடு வரான். ஆனால் வந்து இந்த ஏசா வந்து அவனும் ஒரு பலத்த ஜாதியாய் அவன் இருந்தான் அப்படி சொல்லி பார்க்கலாம். அதே அதிகாரம் 15 பார்த்தோன்னா, அப்பொழுது ஏசா, என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், இவன் வந்து யாக்கோபு சொல்லுவான், ஐயோ, என்னோட பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, எல்லாமே வந்து சின்னது கன்றுக்குட்டி தான் இருக்குது, அவங்கெல்லாம் நடந்து வர கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடந்து வர முடியும் அப்படின்னு. அப்போ இவன் ஏசா என்ன சொல்கிறான், நான் என்னோட ஜனங்கள் சிலரை நிறுத்தி விட்டு போனான். அப்போ அவங்கெல்லாம் பலசாலிகளாக இருந்திருப்பாங்க, அப்படி தானே? அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் என்கிட்ட வேணால் நான் கொஞ்சம் பேர் நிறுத்தி விட்டுட்டு போகிறேன், அவங்க உன்னை பார்த்துப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஏசாவையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஏதோமின் புத்திரர் வந்து பலத்து இருந்தாங்க, பெருகி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்போவுமே சண்டை வரும். இஸ்ரவேல் ஜனங்கள், ஏதோமியர், எபூசியர், அப்படி நிறைய ஒவ்வொருத்தரை நம்ம பார்க்கும்போது இந்த ஏதோமின் ஜனங்கள் வந்து பயங்கரமாக இருந்தாங்க. ஏசாவை வந்து கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எதனால், அவன் நின்று என்னையும் ஆசீர்வதிங்க, என்னையும் நீங்கள் மறக்கக்கூடாது, எனக்கு இருக்கிற கொஞ்சம் கூட நீங்கள் விட்டு வைக்கலையா அப்படின்னு சொல்லி வந்து அவன் கேட்டான். அப்போ அந்த ஒரு இருதயம் நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த மாதிரி கசப்பு வரும்போது, ஆண்டவர் என்னையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, கண்டிப்பாக நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சாலோலையே நான் உங்களை போக விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்காக ஆண்டவரை பிடிச்சி கேட்குற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நன்றி அறிதல் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். சில நேரத்தில் அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் நோட்டு எடுத்து பார்த்தோம்னா எதெல்லாம் இல்லை, அப்புறம் யாருக்கெல்லாம் வந்து ஜோம் பண்ணோம், அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கும் போது அதை பார்த்துருப்பேன். ஆண்டவரே பாருங்கள், இவ்வளோ கஷ்டம் இருக்குது எனக்கு பாருங்கள் அப்படி சொல்லி வந்து சொல்லுவேன். அது மாதிரி யாருக்காவது அவங்களோட ஜப குறிப்பு எழுதும் போது, பாருங்கள் இந்த அக்காவுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சுருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நோட்டு நான் வந்து போட்டேன். அந்த நோட்டு வந்து என்னென்னா, ஸ்தோத்திர பலினா இப்போ ஆண்டி சொன்னாங்க, அந்த மாதிரி அவரோட நாமங்களை எழுதி வச்சுருக்கிறது, அது ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக எல்லாரும் அதை பண்ணலாம். ஆனால் நான் ஒரு அக்கா வந்து எழுதி வச்சதா எங்கள் அம்மா ஒரு சாட்சி சொன்னாங்க முன்னாடி. அதனால் நானும் வந்து என்ன பண்ணேன்னா, அந்த மாதிரி ஸ்தோத்திர பலி எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். அந்த அக்கா என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, டெய்லி ஆண்டவர் அவங்களுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம், என்ன ஒரு அதிசயத்தை செய்கிறாரோ அதை எழுதி, இதை செஞ்சிங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு. அப்போ எத்தனை ஸ்தோத்திர பலி அவங்க எழுதியிருப்பாங்க. அப்போ அது மாதிரி நானும் ஆரம்பித்தேன். ஆனால் என்னால் எழுத முடியல, ஏன்னா நிறையா இருக்குது. சின்ன வயசுலேருந்து நம்ம யோசித்து எழுதணும்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு நீங்கள்
நன்மை செஞ்சீங்க, நான் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு நிறைய மார்க்ஸை கொடுத்தீங்க அப்படி சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்கிற நிறைய காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் ஞாபகம் வச்சு என்னால் இன்னும் எழுத முடியல. அப்போ அதுதான் நினச்சேன், என்னோடய ப்ரேயர் ரெக்வஸ்ட் நோட்டே இப்போ சின்னதாக இருக்குது, அந்த ஸ்தோத்திர பலி நோட்டு தான் பெருசாக இருக்குது. அப்போ அது மாதிரி நீங்களும் உங்களோட காரியங்களை யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு நாளில் அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட்டுக்கு நம்ம எப்படி தப்பு வச்சு ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அதை எழுதுங்க. அதுக்காக ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி எழுதி வைங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ தான் கல்யாணம் ஆன புதுசு, நாங்கள் காரில் போயிட்டுருக்கோம். ஏத்தாப்பில் நிறைய கார் ஆப்போசிட்டில் வருது, நாங்கள் ஒரு சைடு போயிட்டுருக்கோம். திடீர்னு ஆப்போசிட்டில் போகிற கார் அப்படி பறந்து இந்த சைடு குதிச்சு எங்களை தாண்டி இந்த சைடு போகுது. எங்களுக்கு பக்கத்திலோட அந்த கார் இந்த சைடு போகுது. இப்போ எவ்வளோ பெரிய ஒரு காரியம். ஒரு செகண்டு நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருந்தால் அந்த ப்ராபபிலிட்டி கரெக்டாக எங்களை இடிச்சிருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரே ஒரு செகண்ட் நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தனால அது அப்படி குதிச்சு எங்கள் காருக்கு முன்னாடி இந்த சைடு போய் ஒரு மரத்தில் போய் இடிச்சிருச்சு. ஸோ அவன் குடிச்சிட்டு வந்தாங்களா என்ன எப்படி வந்தாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி எத்தனையோ சாட்சிகளை நாங்கள் சொல்ல முடியும். ஒவ்வொரு செகண்ட்லும் ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை செய்து கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் நினச்சேன், ஆண்டவர் எவ்வளோ ஒரு அதிசயமாக நம்மளை பாதுகாத்து கொண்டு வருகிறார் இல்லையா அப்படின்னு சொல்லி. ஆண்டவருக்கு நம்ம தேவை. ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவர் நம்ம மேலே நோக்கமாக இருப்பார். ஐயோ என் பிள்ளை ஊழியத்துக்கு போகணும், என் பிள்ளை இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை பாதுகாத்துட்டே இருப்பார். ஆனால் நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் யோசிங்க, உங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை செய்தார் அப்படின்னு சொல்லி அதை எழுதி வைங்க. அதை பார்க்கும்போது நம்மளோட குறைவுகள் ரொம்ப சின்னதாக தெரியும். அதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் நன்றி சொல்ல நம்ம இன்றைக்கி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது விசுவாசமாக இருக்கணும். ஆண்டவர் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருக்கணும். இந்த விசுவாசம் நிறைய நேரத்தில் ஒரு ஷேக்காக தான் செய்யும். விசுவாசம் அப்படிங்கிறது ஈஸியாக எல்லோரும் சொல்லுவாங்க, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லோரும் மெசேஜ் கேட்டிருப்பீங்க, எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதில் அந்த விசுவாசத்தை நடைமுறையில் கொண்டு வருகிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான காரியம். ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறது. தேவனை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு விசுவாசிச்சிருவோம், ஆண்டவர் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிச்சிருவோம். அப்படி தானே எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம்னு சொல்லி விசுவாசித்தனால தான் நீங்களாம் சபைக்கு வந்திருக்கீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. இது விசுவாசிக்கிறோமா? அவர் தம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆன்ட்டி விசுவாசிக்கிறீங்களா? சில நேரத்தில் எனக்கே ஒரு ஆண்டவரே நான் இவ்வளோ நாள் கூப்பிட்டுட்ருக்கேன், நீங்கள் பலன் அளிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசம் குறைஞ்சு போயிடுது. அப்போ ஆண்டவரே என்னோடய விசுவாசத்தை நீங்கள் பெருக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஏன்னா அவரோட நாமம் என்ன? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். அப்போது அவர் தான் விசுவாசத்தை நம்மள துவக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த விசுவாசத்தில் நம்ம உறுதியாய் தரித்திருக்கணும். ஒரு வசனம் அது சில நேரத்தில் நான் ஆண்டவரே இவன் நல்லா இருக்கான், அவன் நல்லா இருக்கான், இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, என் கூட படித்தா அவெல்லாம் ஒன்றுமே படிக்கவே மாட்டா, அவெல்லாம் எப்படி இருக்கா தெரியுமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் நான் கேட்பேன். அதுக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்தாரு. அது என்னன்னு பார்க்கலாமா? ரோமர் 9:23. ரோமர் 9:23 வசிக்கலாம். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாக இருந்தால் உனக்கு என்ன அப்படிங்கிற வசனம். அப்போ ஆண்டவர் இதை சொன்னோன்னே, சரி ஆண்டவரே அவங்க மேலே நீடிய பொறுமையாக இருக்கீங்க, சரி ஓகே இருந்துட்டு போங்க, ஆனால் என் மேலேயும் கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அழிவுக்கு அவங்கெல்லாம் எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினையின் பாத்திரங்கள் அவங்கெல்லாம், ஆனால் ஆண்டவர் அவங்க மேலே நீடிய பொறுமையாக இருக்கிறார். சரி அந்த ஸ்டோரி நம்ம விட்டுருவோம். ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போகிறார், எனக்கு நீங்கள் செய்கிற வரைக்கும் நான் அவங்கள விட மாட்டேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். சங்கீதம் 123 நினைக்கிறேன், 1வது வசனம் சொல்லுகிறது, வேலைக்காரனின் கண்கள் எஜமான்களோட கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும்
கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்களோட கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது அப்படி சொல்லி. அப்போ ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் என்னோட கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது அப்படி சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். நிறைய தடைகளை பிசாசு கொண்டு வருவான். நம்மளோட ஆசீர்வாதங்களுக்கு தடைகள் வரும், நம்மளோட ஒரு பலத்திற்கு தடை வரும். சும்மா சுகவீனம் வந்துட்டு இருக்கும், பலவீனமாக இருப்போம், இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத பண செலவுகள், இதெல்லாம் வந்து பிசாசு கொண்டு வருவான். தேவையில்லாத தாமதங்களை கொண்டு வருவான். அப்புறம் பணத்திற்கு கஷ்டப்படுகிற ஒரு ஃபினான்ஷியலாக நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருப்போம். இந்த மாதிரி எவ்வளோ தடைகளை பிசாசு கொண்டு வருவான். அந்த நேரத்தில் நம்ம வந்து ஆண்டவர் இடத்துல விசுவாசமாக இருந்து, ஆண்டவரை எனக்கு நீங்கள் கட்டாயம் இரக்கம் செய்யணும் அப்படி சொல்லி நம்ம கேட்க போகிறோம். பிசாசுகளை நம்ம துரத்தணும். அதே நேரத்தில் ஒரு சைடு அவரோட இரக்கத்துக்காக நம்ம கண்டிப்பாக கெஞ்சி அவர் இடத்துல நம்ம சேரணும். அடுத்தது நம்ம வந்து ஆண்டவரோட நிறைய நேரத்தை செலவழிக்க நீங்கள் தீர்மானம் எடுங்க. அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா, இதை விட என் பிரச்சனை பெருசு இல்லைடா, எனக்கு ஆண்டவர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்கு வரும். ஆண்டவர் இடத்துல நம்ம ஜோம் பண்ணும்போதும் சரி, ஒரு பாட்டு பாடும் போதும் சரி, ஒரு வேதத்தை வாசிக்கும் போதும் அது ஒரு தன்னால் ஒரு பெருமை, ஒரு 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 கெத்து வந்துடும். ஆண்டவர் இருக்கார், அதெல்லாம் செய்ய மாட்டாரா, செய்வார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அந்த ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதனால எனக்கு வந்து அவங்கெல்லாம் ஒரு அசால்ட்டாக இருக்கும். எவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட்டு எனக்கு இருக்குது, இது தெரியாமல் நான் இப்படி புலம்பிட்டேனே, ஆண்டவர் எனக்கு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது வந்து அவர் கூட ரொம்ப நம்ம நேரத்தை செலவிடும்போது, அவர் கூட நம்ம பேசும்போது, ஆண்டவரோடு நம்ம இருக்கும்போது அந்த ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஸோ இந்த காரியங்களுக்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜோம் பண்ணலாமா? இந்த மாதிரி ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு, இல்லைன்னா ஒரு சோர்வு, ஒரு கவலை நம்மளை வந்து நெருக்கும் போது, ஆண்டவரே நீங்கள் எனக்கு இரக்கம் செய்யுங்க, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கணும், என்னையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும், என்னை நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். அன்புள்ள இயேசப்பா, ஆண்டவரே நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக, தயவுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா அப்படி ஆண்டவரே, எப்படி இந்த காயின் ஆபேலை பார்க்கும்போது ஆண்டவரே அவனோட முகநாடி வேறுபட்டது போல் ஆண்டவரே எங்களோட முகநாடி வேறுபடக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு என்ன கசப்புகள், கோபங்கள் இருந்தாலும் அதை ஆண்டவரே இன்றைக்கு எடுத்து போடுங்க சுவாமி. அப்பா நல்ல ஒரு மனதில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க சுவாமி. அப்படியே ஆண்டவரே, எப்படி இந்த ஏசாவை பார்த்தோம் நாங்கள், என்னையும் ஆசீர்வதியும் என்று அவன் கேட்டானே, தன்னை தாழ்த்தினானே சுவாமி. அப்பா ஆண்டவரே, அதுபோல் எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. எங்களுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும், தடைப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களிடத்தில் வந்து சேரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தாமதமாக இருக்கிற ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வந்து சேரட்டும். அப்படியே ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள், விரும்புகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து சேரட்டும் அப்பா. அப்பா எங்களோட பணங்கள் ஒன்றும் வீணாக போகக்கூடாது, பொத்தலான பைகளில் நாங்கள் போடுகிற அனுபவம் இருக்கவே கூடாது சுவாமி. அப்பா நீங்கள் அப்படி எங்களை ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் கண்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் ஆண்டவரே எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உங்கள் மேலே ஆண்டவரே நாங்கள் நோக்கமாக இருக்கிறோம் சுவாமி. அப்பா எங்களுக்கு நல்ல விடுதலையை கொடுங்க, சரீரத்தில் சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க ஆண்டவரே. அப்பா யார் யாரெல்லாம் என்னென்ன கஷ்டத்தோடு வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே அதை எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க சுவாமி. அப்பா நீங்கள் கொடுத்த நன்மையான காரியங்களை நாங்கள் நினைத்து பார்க்குறோம் அப்பா. ஆண்டவரே அந்த நன்மையான காரியங்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு எவ்வளோ ஆண்டவரே தீமைகள் ஆண்டவரே நடக்கும்போது ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொண்டீங்க ஆண்டவரே. பிசாசின் பிடியிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தீங்க அப்பா. எங்களை உயிரோடு காப்பாற்றி கொண்டு வந்திருக்கீங்களே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா இவங்களோட எல்லா கண்ணீர் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பா வீட்டிற்காக ஜோம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் எசப்பா. நீங்கள் வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. தாவீதுக்கு ஒரு கூடாரத்தை எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே நல்ல சொந்த வீடுகளை அவங்க வாங்கவும் கட்டவும் ஆண்டவரே அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க சுவாமி எசப்பா. அப்படியே அவங்க தொழிலில் கஷ்டத்தோடு இருக்கிறவங்களுக்காக, அவங்க வேலையில் பிரச்சனைகளை நிறைய சந்திக்கிறவங்களுக்காக, சம்பளம் வராமல் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்காக, குறைந்த சம்பளத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்காக, இன்னும்
ப்ரொமோஷனுக்காக, பதவி உயர்வுக்காக காத்திருக்கவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களாம் ஆண்டவரே நீங்கள் நினைத்தருளுங்க சுவாமி. நல்ல வேலைகளை கொடுங்க ஆண்டவரே, ப்ரொமோஷன்ஸை கொடுங்க ஆண்டவரே, கை நிறைய சம்பாதிக்க ஆண்டவரே நீங்கள் பலன் தாருங்க ஆண்டவரே. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்குற தேவனாகிய நீர் ஆண்டவரே அவங்கள நினைத்தருளுங்க சுவாமி. அப்பா நல்ல வேலைகளை கொடுங்க, நல்ல அரசாங்க வேலைகளை கொடுத்து அவங்கள கனம் பண்ணுங்க சுவாமி. அப்படி ஆண்டவரே திருமணம் ஆகாமல் யாரெல்லாம் காத்து கொண்டு வருகிறாங்களோ ஆண்டவரை ஏற்ற துணையை கொண்டு வாங்க சுவாமி. அப்பா ஆண்டவரே இது உமக்கு லேசான காரியம் அப்பா. ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி ஆண்டவரை நீங்கள் அழைத்து கொண்டு வாங்க சுவாமி. எந்த தடைகளோ இடையூறுகளோ இல்லாதபடிக்கு ஆண்டவரை ஏற்ற நேரத்தில் ஆண்டவரை அவங்க சேர்க்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி ஆண்டவரை குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு அக்காவையும் ஆண்டவரை நினைக்கிறோம் ஆண்டவரே. அந்த திங்கட்கிழமை பிரேயரில் வருகிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம் சுவாமி. அப்பா எல்லாரையும் ஆண்டவரை நீங்கள் நினைத்தருளுங்க சுவாமி. சீக்கிரத்தில் நல்ல சாட்சிகளை நாங்கள் கேட்க உதவி செய்யுங்க சுவாமி. அப்படியே ஆண்டவரே எங்கள் தேர்ஸ்டே ப்ரேயருக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஆன்லைனில் எவ்வளோ பேர் ஆண்டவரே மறைமுகமாக உண்மை ஆண்டவரே துதித்து கொண்டு இருக்கிறாங்களே அவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. கொஞ்ச நேரம் உங்கள் கூட நேரத்தை செலவிட்டதே ஆண்டவரே நீங்கள் 1000 மடங்கு அவங்களுக்கு திருப்பி கொடுங்க சுவாமி. அப்படி ஆண்டவரே இங்கே கலந்து கொள்ளுகிறவர்களுக்காக வாரம் அவங்க தவறாமல் பங்கு பெறுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. 10ல் 1 பங்கை கொடுக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்களோட குறைவில் கொடுக்குறாங்க ஆண்டவரே, நிறைவானதாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே, மாற்றி கொடுங்க சுவாமி. அப்பா அவங்களோட கண்ணீரை ஆண்டவரே உங்கள் துருத்தியில் வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா ஊழியக்காரன் என்ற நிமித்தம் 1 கலசம் தண்ணீரை கொடுத்தவனும் அதன் பலனை அடையாமற் போவதில்லை என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே பலன் கொடுங்க சுவாமி, பலன் கொடுங்க அப்பா ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே ஞான ஸ்நானம் பெற்றவர்களுக்காக, திடப்படுத்தல் பெற்றவர்களுக்காக அப்பா, இன்னும் இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. இசப்பா அவங்களோட எல்லா கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க அப்பா ஆண்டவரே. இம்மையிலும் மறுமையிலும் ஆண்டவரே 1000 மடங்கு அவங்களை ஆசீர்வதிங்க அப்பா ஆண்டவரே. ஆவிக்குரிய காரியங்கள் ஒவ்வொன்றாய் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆவியின் கனியினாலும் வரங்களினாலும் ஆண்டவரே எங்களை அலங்கரிங்க ஆண்டவரே. உங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. அனுதினமும் அப்பா அந்நிய பாஷையினாலும் ஆண்டவரே எங்களை நிரப்புங்க சுவாமி. அப்பா எப்பொழுதும் ஆண்டவரே உங்கள் பரிசுத்த ஆவியினால் நாங்கள் நிறைந்தவர்களாக இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்படி செய்ய போகிற கிருபைக்காக தயவுக்காக நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி அப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா, எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள் ஏதாகிலும் தடையாக இருந்தா ஆண்டவரே தயவாய் மன்னிங்க சுவாமி, மன்னிங்க அப்பா ஆண்டவரே. எல்லா விதமான அப்பா பிசாசின் தந்திரங்களுக்கு எங்களை நீங்களாக்கி தப்பு வைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களோட வீடுகள் ஒவ்வொருவரோட வீடுகள் மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். பிசாசுக்கு தோற்று போன பிசாசு ஆண்டவரே எந்த விதத்திலும் ஜெயம் கொள்ளாதபடி ஆண்டவரை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களோட எல்லா படிப்பையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எந்த ஒரு வியாதியும் அவங்கள அணுகாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க அப்பா. அப்படியே ஆண்டவரே முதியோர்களுக்காக, வீட்டில் இருக்கவங்களுக்காக, ஆஸ்பத்திரியில் சுகவீனமாக இருக்கவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நல்ல சுகத்தை கொடுத்து அவங்கள இன்னும் பலப்படுத்துங்க சுவாமி. இன்னும் கை கால் வலியோட, மூட்டு வலியோட, முதுகு வலியோட, கழுத்து வலி, இது போன்ற என்ன வலிகளோட, வேதனைகளோட, எந்த விதமான ஸ்கின் அலர்ஜியோட யார் இருந்தாலும் ஆண்டவரே தயவாய் இறங்குங்க சுவாமி, இறங்குங்க சுவாமி. அப்பா இன்றைக்கு ஆண்டவரே உங்கள் குணமாக்குதலின் கரம் ஆண்டவரே அவங்களை தொடட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்க தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் என்று எழுதப்பட்டபடி ஆண்டவரே உங்கள் தழும்புகள் எங்களை குணமாக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக தயவுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிங்க, எல்லைகளை விரிவாக்குங்க. இன்னும் அநேக ஆத்துமாக்கள் இங்கே வந்து கலந்து கொள்ள ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களோட ஊழியம் ஒரு வெறுமையான ஊழியமாக இல்லாத படிக்கு ஆண்டவரே உங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு ஊழியமாக இருக்கணும் ஆண்டவரே. எப்போதும் ஆண்டவரே உங்கள் கூட ஆண்டவரே நடக்கிற அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. அப்படி நீங்கள் செய்ய போகிற கிருபைக்காக தயவுக்காக நன்றி அப்பா. தாழ்த்தி தருகிறோம் அப்பா. பெருமை எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. நீங்கள் மாத்திரம் உயரணும், நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் அப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் நம்ம இவரோடு எப்போதைக்கு இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.